வணக்கம் சிவ நண்பர்களே. 2025 ஜூலை மாத கிரக அமைப்புகளின்படி கடகராசிக்கான பலன்கள். இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு 2ஆம் இடத்திலிருந்து மாதம் ஆரம்பிக்குது. ராசியில புதனுடைய சேர்க்கை இருக்கும். மாதத்தின் பிற்பகுதியில சூரியனும் உடன் இணைவாங்க. அதனால கடகராசிக்காரங்க இந்த மாதம் ரொம்பவுமே சுறுசுறுப்பாக இருப்பாங்க. சில விஷயங்கள் காரியங்கள்ல ரொம்பவுமே ஆதிக்கம் செலுத்தக்கூடிய நிலை என்பது ஏற்படும். மனதுல தன்னம்பிக்கை, தைரியம் போன்ற விஷயங்கள் அதிகரிக்கும். முடிக்க முடியாத சிரமப்பட்டு வந்த சில விஷயங்கள் காரியங்களை சிரத்தையோடு எடுத்து அதை முடித்து காட்டவும் செய்வீங்க. புத்தி சாதுரியமான செயல்பாடுகளில் ஈடுபட்டு வருவீங்க. பேச்சுல கொஞ்சம் காரசாரமான விஷயங்கள் அதிகரிக்கும். அவசர நிலைகள்ல சில சொற்கள் உங்களுடைய வாய் தவறி வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரியான விஷயங்கள் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. கடகராசிக்காரங்களுக்கு இந்த மாத அமைப்பின்படி வழக்கத்துக்கு மாறாக சற்று அதிகமாக பேசக்கூடிய அமைப்புகள் என்பது உண்டு. ரொம்பவுமே அமைதியான சுபாவம் உள்ளவங்க கூட இந்த மாதம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கடுகுன்னு தான் இருப்பாங்க. காரணம், சில விஷயங்கள் காரியங்களை முக்கியமாக முடித்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு பரபரப்பான நிலைகள்ல கொஞ்சம் நிதானம் இல்லாமல் செயல்படக்கூடிய அமைப்புகள் இருக்கு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை கவனம் எடுத்து செயல்படுறது நல்லது. மற்றபடி விஷயங்கள் காரியங்கள்ல சிறப்பாக முடித்து காட்டக்கூடிய அந்த மனோ தைரியம் என்பது உண்டாகும். புதிய விஷயங்கள் காரியங்கள்ல ஈடுபாடுகள் உண்டாகும். விடாமுயற்சியோடு சில விஷயங்கள் காரியங்களில் ஈடுபட்டு வருவீங்க. சொத்து சுகங்கள் மற்றும் வாகன ரீதியான விஷயங்கள்ல சாதகமான அமைப்புகள் இருக்கும். கலை காவியங்கள் போன்ற விஷயங்கள் சிலருக்கு ஈடுபாடுகள் உண்டாகும். நிறைய பேருக்கு இந்த ஆடை ஆபரண சேர்க்கைகள்ல சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம். பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏற்ற இறக்கங்களோடு தான் இருக்கும். வரவு செலவுகள் அப்படிங்கிறது ஈக்குவலா இருக்கும். வரவுகளும் உண்டு, செலவுகளும் உண்டு. பொதுவாக கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் வரவுகள் அனைத்தும் செலவுகளாகத்தான் போகுது, சேமிக்க முடியல அப்படிங்கிற ஒரு மனக்குறை இருந்துகிட்டு தான் இருக்கும். ஸோ அந்த நிலை இந்த மாதமும் உண்டு. பட் இருந்தாலும் வரவு செலவுகள் அப்படிங்கிறது உங்களுக்கு ஈக்குவலா தான் இருக்க போகுது. ஏதோ ஒரு வகையில உங்களுடைய தேவைகளுக்கு ஏற்ப பண வரவுகள் அப்படிங்கிறதும் சாதகமாக தான் இருக்கும். பட் அதே நேரம் செலவுகள் வரக்கூடிய அளவுக்கு செலவுகளும் இருந்து கொண்டுதான் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு அதனால வீண் விரயங்கள், செலவுகள் போன்ற விஷயங்கள் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், கொடுக்க வாங்கல் விஷயங்கள்லாம் ஒரு சுமூகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம். பொது விஷயங்கள் மற்றும் பொது காரியங்கள்ல சாதகமான அமைப்புகள் இருக்கும். மற்றவங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குறிப்பா ஆரம்பத்துல உங்களுக்கு சில சுமூகமான அமைப்புகளும் ஆதாயம் தரக்கூடிய விஷயங்களும் இருக்கலாம். ஆனா மாதத்தின் பிற்பகுதியில தேவையில்லாத பழைய விஷயங்களை பேசி சங்கடங்கள் ஏற்படுத்திக் கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆகையினால மாதத்தின் பிற்பகுதியில மட்டும் வெளி விஷயங்கள் காரியங்கள்ல கொஞ்சம் நிதானித்து செயல்பட்டுக்கிறது நல்லது. ஆன்மீக ரீதியான விஷயங்கள் வழக்கமான நிலைகளாக இருக்கும். ஆன்மீக விஷயங்கள் காரியங்கள் ஈடுபாடுகள் அதிகரிச்சு இது சார்ந்த விஷயங்கள் பெரும்பாலும் நன்மைகளை எதிர்பார்க்கலாம். பிரயாணம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனம் தேவை. பிரயாண அலைச்சல்கள், பிரயாண சிரமங்கள் அப்படிங்கிற ஒரு பக்கம் நடந்துகிட்டு தான் இருக்கும். பிரயாணங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் காரியங்கள் ஆதாயங்களை கொடுத்தாலும் கூட உடன் அலைச்சலையும் சங்கடத்தையும் ஏற்படுத்திட்டு தான் இருக்கும். அதனால பிரயாண விஷயங்கள் கவனம் எடுத்துக்கங்க. காரியங்கள் மற்றும் செயல்பாடுகள் வகையில தேவையில்லாத டென்ஷன், பதட்டம், அவசரம் போன்ற விஷயங்கள் தென்படும். இந்த மாதிரியான நிலைகளை மட்டும் கொஞ்சம் தவிர்த்துக்கங்க. மற்றபடி காரியங்கள்ல சாதகமான அமைப்புகள் எதிர்பார்க்கலாம். கொஞ்சம் வேலை பளு அப்படிங்கிறது அதிகமாக தான் இருக்கும். பொதுவாக கடகராசிக்காரங்க 1க்கு 2 வேலைகளை செய்யக்கூடிய ஒரே நேரத்தில் பல வேலைகளை செய்யக்கூடிய நிலைகள் அப்படிங்கிறது ஏற்படலாம். அல்லது மற்றவங்களுடைய வேலைகளும் சேர்த்து செய்யக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறது ஏற்படலாம். இந்த மாதிரி வேலை அலைச்சல், வேலை பளு அப்படிங்கிறது கொஞ்சம் தவிர்க்க முடியாதாக இருக்கும். ஆனாலும் உங்களுடைய திறமைகளை வெளிக்காட்டக்கூடிய அமைப்புகளும் அப்பப்போ வந்துட்டு போகும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் அவசரம் இல்லாமல் நிதானித்து செயல்பட்டு வந்தீங்கன்னா காரியங்கள் சிறப்புகளை எதிர்பார்க்கலாம். குடும்ப விஷயங்கள் காரியங்கள் அளவான நிலைகளில் தென்படும். குடும்பத்துக்குள்ள கொஞ்சம் காரசாரமான விஷயங்கள் அதிகம் இருக்கும். பொதுவாக இந்த மாத அமைப்பின்படி கடகராசிக்காரங்களுக்கு குடும்ப விஷயங்கள் காரியங்கள் ஈடுபாடுகள் அதிகரிக்கவே செய்யும். குடும்ப பொறுப்புகளை முன்னிருந்து செயல்படுத்தி வருவீங்க. பட் அதே நேரம் குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு பக்கம் மன சந்தோஷத்தை கொடுத்தாலும் கூட குடும்பத்துக்குள்ள கொஞ்சம் காரசாரமான விவாதங்கள், சின்ன சின்ன மனஸ்தாபங்கள், கருத்து வேற்றுமைகள் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாததாகத்தான் இருக்கும். சுருக்கமா சொல்லணும்னா குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் நாரதற்கழகம் நன்மையில முடிவுங்கிற மாதிரி தான் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் இருக்கும். ஆரம்ப காலகட்டங்களில் சின்ன சின்ன சங்கடங்கள், ஏன் வந்தது எதுக்கு வந்தது அப்படின்னு புரியாத நிலைகள் இருக்கும். ஆனா முடிவுகள் உங்களுக்கு சுமூகமாக தான் இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு சூழ்நிலை சந்தர்ப்பங்களை பார்த்து கொஞ்சம் மனசு போய்க்கிறது நல்லது. பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் ஓரளவுக்கு சாதகமாக இருக்கு. பெற்றோர்கள் பார்த்து சில சுமூகமான அமைப்புகள் எதிர்பார்க்க, குறிப்பாக அம்மா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பட்டுப்படாமல் செயல்பட்டு வந்தாலும் கூட உங்களுக்கு தாய் வகையில சில ஆதாயங்கள் பெறக்கூடிய அமைப்புகள் இருக்கு. தந்தை வகையிலும் சின்ன சின்ன சங்கடங்கள் இருந்தாலும் கூட அதை சமாளிக்கக்கூடிய நிலைகள் என்பதுங்கிறது இருக்கும். குறிப்பாக மாதத்தின் பிற்பகுதியில் தந்தை வகையிலும் சில சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம். உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள் சுமூகமாக இருக்கும். உடன்பிறப்புகள் வகையில ஒற்றுமையும் அனுசரணையான நிலைகளையும் எதிர்பார்க்கலாம். உடன்பிறப்புகளுடைய ஒத்துழைப்பு அப்படிங்கிறது பல வகைகளும் உங்களுக்கு கொஞ்சம் சாதகமாக தான் இருக்கும். குறிப்பா மூத்த உடன்பிறப்புகளுடைய வகையில மனம் மகிழக்கூடிய அமைப்புகள் இருக்கும். இளைய உடன்பிறப்புகளுடைய அனுசரணையான விஷயங்களும் எதிர்பார்க்கலாம். ஸோ பொதுவாகவே உடன்பிறப்புகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மாதம் உங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்ஃபுல்லாக தான் இருக்கு.
கணவன் மனைவி உறவு இந்த மாதம் கொஞ்சம் ஏற்ற இறக்கங்களாகத்தான் இருக்கும். வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் காரியங்கள் எல்லாமே கொஞ்சம் பட்டுப்படாமல் தான் இருக்கும். குறிப்பா மாதத்தின் முற்பகுதியில இந்த விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் மனசுக்கு போகக்கூடிய நிலைகள் தான் இருக்கும். ஆனா மாதத்தின் பிற்பகுதியில கொஞ்சம் தேவையில்லாத விஷயங்களும் கூட சின்ன சின்ன ஏற்றத்தாழ்வுகளையும் மன கருத்து வேற்றுமைகளையும் பார்க்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படலாம். சின்ன சின்ன விஷயங்கள் பெருவிடுத்தாமல் இருப்பது நல்லது. இந்த விஷயத்துக்கெல்லாமா இப்படி பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரியான சில சூழ்நிலைகள் வந்து போகலாம். முடிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரியான விஷயங்கள் கொஞ்சம் தவிர்த்துக்கிறது அல்லது அனுசரிச்சு போய்க்கிறது நல்லது. பெரிய அளவுல சங்கடம் இருக்காது. ஆனா சின்ன சின்ன மனக்குறைகள் கருத்து வேற்றுமைகள் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாது. திருமண அமைப்புகள் புத்திரபாக்கிய அமைப்புகள் சாதகமாகவே இருக்கு. காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அளவான நிலைகளாக இருக்கும். காதல் விஷயங்கள் ஈகோ கிளாஷ் ஆகாம பார்த்துக்குங்க. காதலர்களுக்குள்ள பேச்சுவார்த்தைகளால சங்கடங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால பேச்சுவார்த்தைகள்ல கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க. குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மாதம் குடும்ப விஷயங்கள் காரியங்கள்ல குழந்தைகளால் சில ஏற்ற இறக்கங்கள் தரக்கூடிய அமைப்புகள் இருக்கும். சில சாதகமான அமைப்புகளும் எதிர்பார்க்கலாம். பட் அதே நேரம் சின்ன சின்ன சங்கடங்களும் குழந்தைகள் வகையில் அவ்வப்போது வந்து போகும். குழந்தைகள் அப்பப்போ கொஞ்சம் அலைச்சல் தரக்கூடிய விஷயங்களையும் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் கொஞ்சம் அனுசரித்து போக வேண்டியதாக இருக்கும். மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தை சார்ந்த விஷயங்கள் ஒரு சாதகமான நிலைகள் இருக்கு. மாணவர்களுடைய தேவைகள் பூர்த்தியாகும். மாணவர்கள் உடன் இருப்பவங்களோட பேச்சுவார்த்தைகள் மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க. நீங்க அமைதியாக இருக்குன்னு நினைச்சாலும் கூட உங்களுடைய வாயை கிளற மாதிரி சில விஷயங்கள் நடக்கலாம். அதனால் உடன் இருப்ப மாணவர்கள் கிட்ட கொஞ்சம் நிதானித்து பேசி வர்றது நல்லது. மற்றபடி கல்வி வித்தைகள சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம். கல்வி தேவைகள் அப்படிங்கிறது பூர்த்தி ஆகும். விளையாட்டுகள் கலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கூட மாணவர்களுக்கு ஒரு சிறப்பான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம். உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் வாழ்க்கையில ஒரு சாதகமான அமைப்புகள் இருக்கும். பெரும்பாலும் கடகராசிக்காரங்களுக்கு உறவினர்களுடைய சேர்க்கையும் நண்பர்களுடைய சேர்க்கையும் பெரும்பாலும் ஒரு சுமூகமான நிலைகள தான் இருக்கும். பெரிய அளவு சங்கடங்கள் எதுவும் இருக்காது. ஏன்னா ஏற்கனவே கடகராசிக்காரங்க நிறைய வருடங்களாகவே உறவினர்கள் நண்பர்கள் வாழ்க்கையில ஏதோ ஒரு மனஸ்தாபங்களோடு தான் இருந்துட்டு வர்றாங்க. பட் இனி பார்த்தீங்கன்னா அந்த நிலைகள் படிப்படியாக மாற ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாத அமைப்பும் பார்த்தீங்கன்னா உறவினர்கள் நண்பர்கள் வகையில ஒரு சுமூகமான நிலைகளை தான் கொண்டு வரும். பெரிய அளவில் சங்கடம் இல்லாமல் ஒரு அமைதியான சூழ்நிலைகளை எதிர்பார்க்கலாம். உடலம் சார்ந்த விஷயங்கள் சாதகமாக தான் இருக்கு. தலைப்பகுதிகளில் வரக்கூடிய சங்கடங்கள் கோபம் டென்ஷன் எரிச்சல் போன்ற விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருங்க. தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் உங்களுக்கு சாதகமான அமைப்பு இருக்கும். பட் உழைப்புக்கேற்ற அலைச்சலும் உடன் இருந்துகிட்டு தான் இருக்கும். முன்னாடியே சொன்ன மாதிரி ஒன்றுக்கு பல வேலைகளையும் செய்யக்கூடிய அமைப்புகள் கடகராசிக்காரங்களுக்கு உண்டு. அதனால வேலை சுமை வேலை அலைச்சல் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாது. நேரம் வேலைகள்ல நிதானித்து செயல்பட வேண்டியது அவசியமா இருக்கும். இருக்கிறவங்களோட பேச்சுவார்த்தைகள கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க. மற்ற விஷயங்கள் எல்லாமே சமாளிச்சான் கொடுக்கல் வாங்க விஷயம் எல்லாமே சாதகமாக தான் இருக்கும். புதிய வேலை வாய்ப்புகள் தொழில் வாய்ப்புகள் போன்ற விஷயங்கள் கூட அலைச்சல் இருந்தாலும் ஆதாயம் தரக்கூடிய நிலைகளை தான் செயல்பட்டு வருது. வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சுமூகமாகவே இருக்கு. ஓவராலா கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் வாய் நிதானம் தேவை. மற்ற விஷயங்கள் காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு சுமூகமாக தான் இருக்கும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.